அவளது கண்கள் அவனை பார்த்துவிட்டால் தன் உள்ளத்தின் ஓசையை அவன் கேட்கக்கூடும் எனத் தயங்கினாள் சுந்தரி. அவள் ஒரு மாமியார். 4 வருடங்கள் ஆகிவிட்டன. அவள் மகளுக்கு திருமணம் நடந்து சென்றது. மகள் வெளிநாட்டில் வேலை. மகன் மருமகனாக அவளோடுதான் வசிக்கிறான். அவன் பெயர் ராகுல். மெதுவான பேச்சு, பண்பாடான நடத்தை. மாமியாரை அம்மானு அழைக்கிறான். ஆனால் அந்த அம்மானு சொல்லும் ஒவ்வொரு முறையும் அவளுக்குள் ஏதோ மோசமான உள் நெருப்பு பற்றிக் கொள்கிறது. ஒரு மழைக்கால இரவு. வீட்டில் மின்சாரம் போனது. மெழுகுவர்த்தி ஒளியில் ராகுல் அவளுக்காக சாயம் போட்ட காஃபி கொண்டு வந்தான். நீங்க சின்ன பிள்ளை மாதிரி உங்களுக்கு எல்லாமே பயமா இருக்கும் போல. நாம இருவரும் இருக்கேம்மா, பயப்படாதீங்க. ராகுல் மெதுவாய் சொன்னான். சுந்தரியின் இதயம் திடுக்கிட்டது. அவன் சொல்லும் அம்மாக்குள்ள அந்த நேசத்திலே ஏதோ மர்மம் இருக்கிறது. ராகுல் பார்வையிலோ தெளிவான காதல் இல்லையா? இரவு கடந்து போனது. காலையில் சுந்தரி தனக்கு முன்பாக ஒரு கடிதம் கண்டாள். நான் உங்களை அன்போடு மதிக்கிறேன். என் மனதுக்குள் ஒரு காலத்தில் தோன்றிய அந்த மெதுவான உணர்வு, அது என்னவென்று புரிந்து கொள்ள சிரமமாக இருந்தது. நம்மைச் சுற்றியுள்ள உலகம் நம்மை தடுக்கலாம். ஆனால் உங்கள் கண்கள் என்னை அழைத்ததை நான் மறக்க மாட்டேன். அந்த கடிதம் கையிலே வைத்தபடியே சுந்தரி மௌனமாக கண்களை மூடினாள். பாவமோ பாவியோ என்று யாரும் தீர்மானிக்க முடியாத அந்த உணர்வு, அது காதலாகவும் இருக்கலாம், குற்றமாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மைதான், அது சுத்தமானதொரு அன்பு.